நெக்ஸ்ட் அவர் தான். இப்போ டிஎம்கேவும் டவுட்டு தான். காமெடியாக தான் இருந்தது அவருடைய பேச்சு. அதெல்லாம் ஓட் பேங்காக மாறுமானா கொஸ்டின் மார்க். பொது வழியில் அவங்க பேசுகிற அந்த வார்த்தைகளை பாருங்கள், எடுத்த உடனே இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து நாமக்கல்ல 3வது நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் திணறி பேசின மாதிரி இருந்துச்சு. நிறைய கூட்டங்கள் கொங்கு மண்டலத்தில் வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாரா? ஒரு கூட்டத்தை பார்த்துட்டு அந்த பேச்சுகள் கொஞ்சம் குறைவாக ஆரம்பிச்சதா? லாஸ்ட்டாக வந்து மைக் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக அவரோட பேச்சை எப்படி பார்க்குறீங்க ப்ரோ? நான் ஆக்சுவலாக ஒரு பேச்சு பற்றி பெருசாக நான் சொல்ல வரல ப்ரோ. த திங் இஸ், அவருக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அவர் புல் ஆஃப் பண்ணிடுறாரு. அது வந்துடுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே வந்து பார்த்துட்டிங்கனாக்கா ஒரு 18 வயசுலேருந்து எல்லாருமே யங்ஸ்டர்ஸு. ஸோ எல்லாருமே நேற்று வரைக்கும் வந்து விஜயோட ரசிகர், இன்க்ளூடிங் மீ, விஜயோட ஃபேனாக தான் இருந்திருக்கோம் நாங்கள். ஸோ இவங்க வர பெரும்பாலான அந்த ரசிகர் கூட்டத்துக்கு அவங்க வந்து ஒரு தொண்டனாக மாறணும். ரசிகர்கள் தொண்டராக கன்வெர்ட் ஆகிறாங்க இல்லையா? அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அவர் இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் அவர் ஈர்த்திருக்காருல, அதை எப்படி அவங்கள வந்து டைரக்ட் பண்ண போகிறாங்க? ஸோ லெட்ஸ் சே டிவிக்கேன்றது இப்போ ஒரு பெரிய ஒரு இயக்கமாக இருக்குல்ல, அவங்கள எஜுகேட் பண்ணலாம்ல. இப்போ பொலிட்டிக்கலாக ஒரு நிறைய டேர்ம் சொல்கிறாரு, அது எல்லாருக்கும் தெரியுதா? டோன்ட் டேக் மீ ராங்லி, எல்லாருக்கும் புரியுதா இல்லையான்றது இருக்கு இல்லையா? ஒய் நாட் டிவிக்கே ஒரு யூடியூப் சேனலோ சம்திங் வச்சு தே கேன் எஜுகேட்ல. ஏன்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், இவங்க எஜுகேட் பண்ணால் விஜய் அவர்கள் மாதிரி, தளபதி விஜய் மாதிரியான ஒரு ஃபேஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணும்போது ரீச் ஆகும். ஸோ பொலிட்டிக்கலி அவங்களை எஜுகேட் பண்ணலாம். இந்த டேர்ம்ஸ்லாம் என்னன்னு சொல்லலாம், எமர்ஜென்சினா என்னன்னு சொல்லலாம், தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான விஷயங்களை, முக்கியமான தலைவர்களை பற்றி. ஸோ இவங்களாம் எங்கள் கொள்கை தலைவர்னு சொல்கிறாங்க. எத்தனை தாவேக தொண்டர்களுக்கு கொள்கை தலைவர்னா என்ன, உங்கள் கொள்கைகள் என்னென்னு தெரியுது? ஸோ இவங்க அதை எஜுகேட் பண்ணலாம். எஜுகேட் பண்ணால் இது ஒரு மூமெண்ட்டாக மாறும். ஸோ தாவேக நாளைக்கு தளபதி அவர்கள் இருந்தாலும் இல்லைனாலும் அதோட ஃபாலோவர்ஸ் வில் பி நாலேஜபிள், தே வில் பி கொஷனிங் த பவர். ஸோ அப்படி ஒரு கன்வெர்ட் பண்ண ஒரு முயற்சி பண்ணார்னா, instead of focusing on 2026 election, obviously அது இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். பட் இப்படி ஒன்று பண்ணார்னா அது தன்னால் நடக்க வரும்ன்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஈ ஷுட் எஜுகேட், பிகாஸ் இதெல்லாம் யங்ஸ்டர்ஸு. இவங்களை எஜுகேட் பண்ணால் எல்லா விதத்துலேயுமே அவங்க தன்னைத்தானையும் காப்பாற்றிப்பாங்க, நல்ல தலைவரையும் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றது என்னோட ஒப்பீனியனாக இருக்குது ப்ரோ. ஸோ அதை அவர் பண்ணார்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஏன்னு கிடையாது, அரசியலில் புதுசாக வராங்க. நம்ம நார்மலாக பேசுகிறதுக்கும் ஒரு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இது இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா புதுசு இல்லை, ஒன்றும் அரசியலில் இருந்து ஒரு 20 வருஷமாலாம் கிடையாது. ஒரு கூட்டம் வரும்போது கண்டிப்பாக பேசும்போது ஒரு டாபிக் எடுத்து பேசுகிறோம். ஒரு தொகுதியும் போகும்போது, ஏன்னா அவர் நடிகராக வந்து எல்லாமே பார்த்துருக்க மாட்டார். இப்போ அந்த தொகுதியை பற்றி புதுசாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அங்கே என்ன இருக்குன்னு தெரிஞ்சு கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி தான் வராங்க. ப்ரிப்பேர் பண்ணாமல் வரது கிடையாது. ஸோ தடுமாற்றம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்மளே பார்த்தா பேசுகிறேன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஒரு கிளாஸில் பேசுகிறதும் ஒரு கிளாஸில் எந்திரிச்சு நின்று பேசுறதும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான், அது வந்து சாதாரண விஷயம் தான். இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கிறதுக்கு தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேப்பர் வச்சு தான் படிச்சுட்டு இருக்காங்க. படிக்காத சொல்லலாம். இப்போ கலைஞர், வைகோ, திருமாவளவன் அந்த மாதிரி ஆளுங்களாம் வந்து சரகமாக பேசுவாங்க. அவங்களாம் வந்து படிச்சிருக்காங்க, லாயர்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். எல்லாரும் அந்த மாதிரி பேச முடியாதுல்ல, தப்பு கிடையாது. இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையா? பேப்பரை மறைச்சி பேசுறது தான் தப்பு. பேப்பர் வச்சுக்கிட்டே ஸ்டேஜில் மைக்லேயோ பேப்பர் வச்சுக்கிட்டே பார்த்து படிப்பாங்க, தெரியாமல் படிப்பாங்க, அதுதான் தப்பு. பேப்பர் கையில் வச்சு படிக்கிறது தப்பே கிடையாது. பிரைமரி ஸ்கூல் வாதியாருமே புக்கை பார்த்து தான் படிக்கிறாங்க. நீங்கள் பிஹெச்டி முடிச்சாலும் அவங்க புக்கை வச்சு தான் படிப்பாங்க, தப்பு கிடையாது. ஒரு விஷயத்தை வந்து பார்த்து படிக்கிறோன்றது அது பெரிய குறையாக வந்து பேசுறதுனால அது வந்து பிடிக்கலன்னா ஒரு குறை சொல்கிறதுக்காக ஏதோ ஒன்று தேடுவாங்கல்ல, அந்த தேடுதல்லாம் வேறு என்ன குறை சொல்லலாம் தேடுறது தான். மற்றபடி பார்த்து படிக்கிறதுலாம் பெரிய தப்பே கிடையாதுங்க. ஆக்சுவலாக அந்த புதுசாக அவர் என்ன சொல்ல போகிறாரு, அவர் சொன்னது தானே சொல்கிறாங்க. சாலை வசதி இல்லை, சரியான சாப்பாடு இல்லை, மருத்துவம் இல்லை அப்படின்றாங்க. அதான் நம்ம என்ன சொல்கிறோம், மக்கள் நம்ம உயிர் வாழ்த்துக்கு முக்கியமானதுன்னா காற்று, தண்ணி, இதுதானே கரெக்டாக ஒரு 1000 வருஷமாக சொல்கிறாங்க. மாறல அந்த மாதிரி தாங்க மாறுதல். நம்மனா சொல்லலாம், அடுத்தடுத்து போகும்போது டிஜிட்டல் மயமாக்குறது இந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணலாம். ஒரு அடிப்படை தேவைன்னா 60 வருஷமாக 1000 வருஷமாக அதுதானே இருக்குது. தண்ணி, சுகாதாரமான தண்ணி, சுகாதாரமான காற்று, நல்ல உணவு 3 வேளை உணவு, இதெல்லாம் சொல்கிறோம். அதில் மாறல. அவர் பேசினாலே எல்லாமே பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எல்லாமே பக்கா ஜென்யூன், எல்லாமே சூப்பராக இருக்கும். இன்னொன்று ஓப்பன் டாக்காக சொன்னால் நெக்ஸ்ட் அவர் தான், கண்டிப்பாகவே நெக்ஸ்ட் அவர் தான். எப்படி தான் இந்த கூட்டம் சேர்ந்துச்சுன்னு அவருக்கே ஒரு டவுட் ஆகிடுச்சு. இவ்வளோ அன்பு, இவ்வளோ இது ஹார்ட், ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்ப இவ்வளோ மக்கள் நம்மளுக்காக சேர்ந்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவருக்கே வியந்து போய் பார்க்குறாரு. அதுதான் அவரை பொறுத்தவரையும் அவர் பக்காவாக சூப்பராக பேசுகிறாரு. எல்லாரும் பொறுத்தவரையும் இதே தான், மக்கள் தான் கொடுக்குறாங்கன்னு இவர் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் சொல்ல போனாவே
அவர் தான் மக்கள் எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்காரு அந்த சப்போர்ட்டு நம்பிக்கையும். அதான் சொல்லிட்டேனே, அவர் மட்டும்தான். ஏடிஎம்கே ஃபீல்ட் அவுட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வருமானு சொல்லிட்டுனா அது ஒரு டவுட்டு தான். இப்போ டிஎம்கேவும் டவுட்டு தான். 2 பேருக்கு யார் நடுவில் யார் இருக்காங்களோ அவங்கள தான் பார்க்கணும். இவராக சேர்த்துக்கினா மட்டும்தான் உண்டு. இவங்களா எப்படியாவது என்னையும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனால் மட்டும்தான் உண்டு. சேர்த்துக்க மாட்டார் தளபதி விஜய் கண்டிப்பாக. விஜய் அதிகமாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணார், பேசும்போதே திக்கினார், ஒரு சில விஷயங்கள் வலிவி பேசினார், மாற்றி பேசினார். ஒரு 10 முறை சாரி கேட்டிருப்பார் தப்பு பண்ணதுக்கு. அதை பார்த்தேன். கொஞ்சம் பதற்றமாக இருக்கும்ல, ஒரு அரசியல் களம்ல. அது எல்லாம் ஸ்கிரிப்டு தானே பிரதர், மனசுலேருந்து வரல இல்லை பிரதர், வாயிலேருந்து நம்ம மனசுலேருந்து வாய் வழியாக வரணும். என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை ஸ்கிரிப்டை பார்த்து படிக்கும் போதே தப்பு பண்ணுறாரு. இவருக்கும் ஐயா ஸ்டாலினுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஒன்று தான். ஒரு காமெடியாக தான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு நான் காமெடியாக பார்த்தேன், மற்றவங்க எப்படி பார்த்தாங்கன்னு தெரில. காமெடியாக தான் இருந்தது அவருடைய பேச்சு. இவ்வளோ பேசுகிறாருல, இவ்வளோ தாக்கி சொல்கிறாருல, அம்மா அம்மான்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து பிஜேபி கூட ஸ்ட்ரைட்டாக லிங்க் வச்சுருக்காங்க, திமுக ஒரு சைடு கள்ள உறவு வச்சுருக்காங்க. எல்லாம் கரெக்டு. நீங்கள் உங்களை யார் இறக்கி விட்டா அதை சொல்லணும்ல, அது சொல்லாமலே இருக்கீங்க. ஸ்கிரிப்ட் பேப்பரில் அது இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. இல்லை, இது உடைக்கிறதுலாம் இல்லை, அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இறக்கி விடப்பட்ட ஒரு பிம்பம் அது, அவ்வளோதான். அவருடைய வாக்கு அரசியல் அங்கே விழாது. கூட்டத்தை பார்த்து ஒரு இந்த மாதிரி கூட்டம் சேர்ந்தால் ஓட்டு முடியாதா பண்ணாதான்னு, அதான் உண்மை. அது தெரில அவருக்கு. நடைமுறை அரசியலுக்கு அவர் ஒரு எலெக்ஷனை பார்த்தாருன்னா தெரிஞ்சிடும் அவர் வராரா இல்லையான்னு. கூட்டம் அதிகமாக வரும்போது அவங்களை கட்டுப்படுத்த முடியல. டு பி ஹானஸ்ட், டு பி ஃப்ராங்க், இப்போது நடந்த இந்த ரீசெண்டான மீட்டிங்லேயும் மதுரை இல்லைங்களா, ஸோ அதுலேயுமே நிறைய பேர் வந்துடுறாங்க. லைட்லாம் செட் பண்ணியிருந்தாங்க, 7-8 மணி வரைக்கும் போகுன்ற நம்பிக்கையில் தான் லைட் செட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எல்லாருமே வந்து அது மேலே ஏறும்போது, தொண்டர்கள் ஏறும்போது வேறு வழி இல்லாமல் சீக்கிரமாக முடிக்க வேண்டியதுக்கு அவர் ஆளாக்கப்படுறாரு. அதுதான் உண்மை. அவர் மற்றபடி பேசுறதுலாம் ஓகே தான் ப்ரோ. இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? ஆப்வியஸாக அதான் நடந்துட்டு இருக்கு. என்ன பண்ணலாம், என்னென்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, இதை தனி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன கேட்டால் அதில் எதுவும் பெரிய ப்ராப்ளமாக எனக்கு தெரியல ப்ரோ. தமிழ்நாடு வந்து இந்தியாவை விட்டு வி ஆர் கம்பேரிங் வித் யூஎஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி வி ஆர் டெவலப்பிங் ஒன்லி. இப்போ என்ன பண்ணணும்னாக்கா இந்த டெவலப்மெண்ட்டை இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போனாலே போதும் ப்ரோ. நம்ம கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ் நம்ம நல்லாவே டெவலப் ஆகிருக்கும். எது எடுத்தாலும் ஹெல்த் செக்டர் ஆகட்டும், எஜுகேஷன் ஆகட்டும், எல்லாமே நம்ம நல்லாவே டெவலப் ஆகிருக்கும். அதனால் அவர் ஆப்வியஸாக இருக்கிறது இன்னும் இந்த கரப்ஷன் இதெல்லாம் கம்மி பண்ணாலே into 2 into 4 ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். டெமோகிராஃபிக் டிவைடும் போயிட்டு இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி அது நடக்கக்கூடிய விஷயம் தான். நம்ம ஜஸ்ட் ரூட் மட்டும் கிளியர் பண்ணால் போதும், அது அப்படியே நடந்துடும். ஸோ அதுக்கு மேலே அவர் எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ அதில் எதுவும் எனக்கு தப்பாக தெரியல. ஆக்சுவலி ஃபேன்ஸ் அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது என்ன பண்ணாலுமே. ஏன்னா அவரோட ஒரு ஃபேஸ் வேல்யூக்காக தான் எல்லாருமே வராங்க, புல்லாகுது க்ரௌட் எல்லாமே. ஸோ இவன் சொன்ன மாதிரி அவங்க எல்லாரும் எப்போ தொண்டராக மாறுறாங்களோ அப்போ தான் அவரோட கட்சி இன்னும் வளரும். இப்போது இந்த ஃபேன்ஸ் எல்லாருமே எவ்வளோ பேர் வந்து ஓட் போட போகிறாங்க, எவ்வளோ பேர் ஓட் போட போகிறதில்ல, எவ்வளோ பேர்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்குது, அந்த ஒரு நாலேஜ் இருக்கா இல்லையானே தெரில. நெக்ஸ்ட் இவரோட ஃபோக்கஸ் என்னவாக இருக்குன்னா ஒன்லி ஃபேன்ஸ் மட்டும், அதுதான் ஓட் பேங்க்னு இருக்கக்கூடாது. நியூட்ரலாக இருப்பாங்க நிறைய பேர். லைக் தேர்ட் பார்ட்டி இருந்தால் நம்ம போகலாம் அவர்கிட்ட அப்படின்னு இருக்கவங்கள இவர் புல் பண்ணோம். அந்த மாதிரி ஸ்பீச் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நியூட்ரலாக இருக்கவங்க உள்ளே வருவாங்க. அதை மிஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அவங்களோட ஃபேன்ஸ்க்காகவும் இல்லை அங்கே இருக்க பப்ளிக் சேஃப்டிக்காக தான் போடுறாங்கன்றதை ஃபஸ்ட்டு இவர் அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி அக்யூசேஷன் வைக்காமல் இவர் அப்ரோச் பண்ணலாம். ஓகே, நம்ம வேறு என்ன பண்ணலாம், வேறு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எடுத்துகிட்டு போனார்னா அது ஒரு நல்லாயிருக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க, கை அசைக்க விட மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஃபேக்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படியே ஒரு அனலைஸ் பண்ணி அவர் சொல்லணும். இவர் இதெல்லாம் அனலைஸ் பண்ணாமல் அகெயின் இருக்கிற பார்ட்டி மாதிரியே சும்மா இவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க வரும் கிரிட்டிசைசம் மட்டும் வச்சுருந்தாருன்னா அது வந்து நியூட்ரலாக இருக்கவங்க உள்ளே வரமாட்டாங்க. அப்போ அவரோட ஓட் பேங்க் இன்னும் கம்மியாகும், ஃபேன்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். அது இப்போ இந்த எலெக்ஷனில் அவர் வின் பண்ணலன்னா அடுத்த எலெக்ஷன் அவங்க ஃபேன்ஸ் ஓட் போடுவாங்களானே டவுட்டு. ஏன்னா அவர் நடிக்க போக மாட்டார். அப்போ அந்த ஃபேன்ஸ் அந்த 5 வருஷம் எப்படி ரிட்டைன் பண்ணுவார், அந்த கொஸ்டின் இருக்குது. அப்போது இவர் வந்து என்னென்ன பண்ணணும்னா ஒரு கிரிட்டிசைசம் வைக்கும் போது கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும் அண்ட் எவிடென்ட்டாக இருக்கணும். சும்மா பொக்கும் போதில் எதுவுமே எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது. இப்போ ரோட் ஷோ பண்ணுறாருல இவர், அந்த ரோட் ஷோவில் அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த இடம் இப்படி இருக்குது, நம்ம இதை எப்படி பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள், அந்த மாதிரி ஒரு லைவாக பேசலாம். அது இன்னும் லைவாக இருக்கும், இன்னும் நிறைய க்ரௌடை புல் பண்ணும். அது இன்னும் ப்ளஸ்ஸாக இருக்கும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் டிவிகேக்கு. அதெல்லாம் ஓட் பேங்காக மாறுமானா கொஸ்டின் மார்க். நீங்கள் டிஎம்கே விடுங்க, அவங்களோட ஓட் பேங்க் எல்லாருமே இந்த யங்ஸ்டர்ஸை மட்டும் இருக்க மாட்டாங்க, வில்லேஜ் ஃபுல்லாக இருப்பாங்க. நீ வில்லேஜ்குள்ளே போனால் அங்கே இருக்காங்க வயசானவங்க எல்லாருமே, வயசானவங்க மட்டும் இல்லை ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்க எல்லாருமே அது ஓட்டாக மாறும் அவங்களுக்கு. ஆனால் இங்கே அப்படி மாறுமானா தெரியாது. இன்னும் அந்த ஓட் பேங்க்லாம் அடிக்கணும்னா நீங்கள் இன்னும் இறங்கி போகணும். வீக்கெண்ட் சாட்டர்டே மட்டும் பத்தாது.
இன்னும் உள்ளே இறங்கணும், எவ்வளோ வில்லேஜ்குள்ளே போக முடியுமோ போகணும். அவங்க டிவி பார்ப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் அவங்க வில்லேஜில் இருக்கும்போது அந்தளவுக்கு எவ்வளோ நாள் டிவி பார்ப்பாங்க, சன் நியூஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க. அதுதான் பெரிய மீடியா அவங்களுக்கு. அப்போ அதில் எப்படி ரீச் ஆகணும், நீங்கள் அவங்கக்கிட்ட எப்படி ரீச் ஆகணுன்றது யோசிக்கணும். அதுதான் பெரிய வேர்ட் பேங்க்கு. சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம ஊரில் ஒரு பைக் இருக்கும், இன்றைக்கி வந்து வீட்டுக்கு 4 பைக் இருக்குது. சாலை வசதி மேம்படுத்துகிறோம் சொல்லி தானே இருக்காங்க. ஆயிருக்கு. ஆனால் இன்னும் பாருங்கள், கொஞ்சம் சிட்டி தாண்டி பாருங்கள், இல்லாமல் தான் இருக்குது. 100% வந்து எல்லா ஊருக்கும் சாலை வசதி இருக்கா? 100% தனியாக தண்ணி வசதி இருக்கா? கிடையாது. இல்லை, அப்போ செஞ்சு தரணும்ல. அதை சொல்கிறாரு, தரம் இது நானும் தருவேன். ஏற்கனவே சொல்லியிருக்காங்கடா. அதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் சொன்னதுனாலே நான் சொல்லாமல் இருக்க முடியாதுல்ல. அது தேவை தான். அது ஒரு விஷயம், தேவைப்பட்ட விஷயத்த அவர் சொல்லிட்டாரு, நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணி போக முடியாது. விஜய் மட்டும் தான் ஜெயிக்க முடியும்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு விஜய் கட்சி ஆரம்பித்தாலும் நடிகராக வந்து விஜய் நான் சொல்ல ஜென்ரலாக சொல்கிறேன். விஜய்க்கு வந்து கொஞ்சம் ப்ளஸ் அதிகமாக இருக்குது. இப்போ விஜயகாந்துக்கு இருந்ததை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. விஜயகாந்த் அப்போ இருந்தார், சரியான வரல. இவருக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னா ஆட்சி அமைக்க முடியுமான்றது அது வந்து நம்ம சொல்ல முடியாது. இந்த வாய்ப்பு இப்போ விஜய்க்குமே எனக்கு தெரிஞ்சு அவரோட உள்மனசுமே தெரியும். இந்த ஊரில் நம்ம அடுத்த எலெக்ஷன் தான் அவருக்கு டார்கெட்டாக இருக்கும். அது நேராக போய் அடுத்த எலெக்ஷனில் வந்து உட்காந்துட முடியாது. ஸோ இப்போலேருந்து பேஸ்மெண்ட் போட்டால் தான் வரும். இப்போ திமுகவையும் சொல்கிறாங்கன்னா, திமுக 16 வருஷம் வந்து இருந்த 16 வருஷம் தானே அது இருந்து தான் அவங்க ஆட்சி அமைச்சாங்க. ஸோ எல்லாருமே அப்படி தான். கட்சி ஆரம்பிச்சு நேராக வர முடியாது. பட் ஆனால் அடுத்த எலெக்ஷனில் அவர் ஜெயிக்கணும்னா இந்த எலெக்ஷனில் ஒரு 5 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ இருந்தால் தான் அடுத்த 5 வருஷம் வந்து அவங்கள சர்வே பண்ண முடியும். அதாவது ஒரு அதிகாரம் இருந்தால் தான், ஒரு 10 எம்எல்ஏ இருந்தால் தான் அவங்க கட்சியை நடத்த முடியும். ஸோ அதுக்கு தான் அவரும் பண்ணுறாரு. ஒரு 20% ஓட்டு வாங்கினா தான் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரைக்கும் ஏதாவது பண்ண முடியும். இவர் ஒரு கட்சியாக அடுத்தது மற்ற கூட்டணி கட்சியில் வர்றதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. சும்மா வந்து பேசுகிறான்னா அவருக்கு தெரியும். அதை வந்து வெளிப்படையாக சொல்ல முடியுமா? இப்போ நானுமே இருந்தாலும் நான் சொல்கிறேன்னா இந்த தடவை வரது கஷ்டம். அட்லீஸ்ட் ஒரு 20 எம்எல்ஏ வரணும் தான் அவங்க டார்கெட் இருக்கும். ஒரு 20% ஓட்டு வாங்கணும் டார்கெட் வச்சுருப்பாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க மாநாட்டில் இருந்த கூட்டம் எப்படின்ட்டு. எதுனா ஒரு கூட்டம் இந்த மாதிரி ஆயிருக்கா, இவ்வளோ கூட்டம் ஆயிருக்கா? உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ கூட்டம் சேர்ந்துருக்குன்ட்டு. நானும் விஜய் ஃபேன் தான். நான் கூட மாநாடு போகல. என்ன மாதிரி பசங்க எத்தனை பேர் உட்காந்துருப்பாங்க வீட்டில் தளபதின்ட்டு. கண்டிப்பாக சொல்லப்போனால் அவர் மட்டும்தான். நான் பேசுகிற மாதிரி தான் எல்லாருமே பேசுவாங்க, யார்கிட்ட மைக்கை கொடுத்தாலும். ஜென்ரலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன்ஸ் இருக்க தான் செய்யும். ஜஸ்ட் ட்ரை தானே, அவரும் ஒரு ட்ரை பண்ணட்டும். என்ன பண்ணுறான்றதை வெயிட் பண்ணி தானே பார்க்க முடியும். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா தானே பண்ண முடியும். லெட் ஹிம் ட்ரை, பார்க்கலாம். தடுமாற்றம்ன்றது ஹியூமனோட நேச்சர் தான். அது வந்து நம்ம யாரையும் எதுவும் சொல்ல முடியாது. பட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹிம் தான். நம்ம எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. பட் பார்க்கலாம், ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு தான் நினைக்கிறேன். எப்படி சொல்லுது, ஏடிஎம்கே டிஎம்கே அந்த மாதிரி போயிட்டே தான் இருக்குது. புதுசாக யாராவது வந்தால் நல்லா தான் இருக்கும். அடுத்தவங்களை பற்றி தெரியாது எனக்கு. அடுத்தவங்களை கம்பேர் பண்ணுறதெல்லாம் தெரில. பட் அஸ் அ விஜய் ஃபேனாக ஐ கேன் ஓட். அடுத்தவங்களை பற்றி எனக்கு ஒப்பீனியன் கிடையாது. வேணும்னு நினைக்கல. ஒரு சேஞ்சஸ் இருந்தால் நல்லா தான் இருக்கும். எல்லாருமே ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் எவ்வளோ தூரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்றது தெரியல. ட்ரை பண்ணலாம். எனக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து விஜய் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அப்பா கூட சின்ன வயசுலேருந்து சேர்ந்து விஜய் படம் பார்ப்பேன்னா அதில் நானும் அப்படியே விஜய் ஃபேன் ஆகிட்டேன். ஒரு நம்பிக்கை இருக்குது, நல்லா பண்ணுவாங்க. அவர் நடித்த படத்தோட கண்டென்ட் பேஸே போதும், நான் அவர் வந்து நல்லா பண்ணுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. லைக் யங்கர்ஸ் ஒன்ஸ் மேலே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்கள இந்த ட்ரக்ஸ் அடிக்ட் அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா மேபி ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்னீங்கல்ல, எந்த இடத்துல டிவிகே மெம்பர்ஸ் பாதுகாப்பாக இருந்திருக்காங்க? அவங்களுடைய பொது வழியில் அவங்க பேசுகிற அந்த வார்த்தைகளை பாருங்கள். எடுத்த உடனே அப்படி தான் வருது. எதனா ஒரு பொண்ணு வீடியோ வந்து நெகட்டிவாக பேசிடக்கூடாது. யாராவது ஒரு ஆள் நெகட்டிவாக விஜயை பற்றி பேசிடக்கூடாது. எடுத்த உடனே முதல் வார்த்தை தேயில ஆரம்பிக்கிறாங்க. என்ன பாதுகாப்பு கொடுக்க போகிறார்? கேட்பாங்கள்ல, ஒரு சாதாரண மனுஷி தானே. ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுறா, அந்த பொது தளத்தில் விஜய் ரசிகர் சார்பாக இருக்கிற அந்த பொது தளத்தில் இது யார் மச்சான் கேட்டு சொல்லு மச்சான், ஆள் நல்லாகுது, பீஸ் நல்லாகுது. இதுதான் பெண்ணிய பாதுகாப்பா? இப்போ உங்களை நம்பி வராங்கல்ல, உங்கள் தொண்டர் தானே, உங்களை முதல்வராக ஆக்கணும்னு கனவு காண்ற தொண்டர் தானே. அவங்களுடைய பேச்சு வழக்கு வட்டார மொழியே சரியில்லையே, அவங்க எப்படி பாதுகாப்பாங்க? இந்த கேள்வி வருது இல்லை. எனக்கு தெரிஞ்சு பாதுகாக்க முடியாது. சினிமா சார்ந்தவர் ஒரு திரைப்பிரபலன்றதுனாலே பின்னாடி ஓடனா நாடு நாசமாக தான் போகும். எப்படின்னா, ஒரு போலியான இதை நான் சனிக்கிழமை வருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கே தெரியும், கரூரில் ஒரு சின்ன பையன் பேசுகிறான். அவன் என்ன பேசுகிறான், விஜய் வராருந்தான், நான் 4 மணிலேருந்து இருக்கோம், நாங்கள் பண்ணுறோம், இது பண்ணுறோன்னு. சரிப்பா, நீ பார்த்துட்ட என்ன பண்ண போகிறோன்னா கடையெல்லாம் சூற விட்ருவேன். இது என்ன மாதிரியான அணுகுமுறை? ஒரு இளம் பிள்ளை எப்படி நடத்துனேன்னு கூட தெரில கட்சிக்காரனுக்கு. கட்சி தொண்டர்களை எப்படி நடத்துனேன்னு அவருக்கு தெரில. இன்றைக்கி வரையும் அவர் சொல்கிறத கேட்காம தான் இருக்கானுங்க. ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வண்டியில் வாங்கினா ஹெல்மெட் போடாமல் தான் வரானுங்க. 2 பேர் வாங்கன்னா 3 பேர் ஏற்றின்னு வராங்க. இதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது. கர்ப்பிணி பெண்கள் வராதுன்னா அங்கே அந்த ரசிகை மூலிமா வந்து நிற்கிது. குழந்தைய எடுத்துகிட்டு வரோன்னா கைப்புள்ளியே ஒரு ஆள் போன சனிக்கிழமையே என்னமோ
பிள்ளைய விட்டுட்டு ரசிகர் விஜய் பின்னாடி போய் அந்த பிள்ளையை தொலைச்சான். அது ஒரு பேப்பரில் வந்தது. தேவையில்லாது இல்லை. எப்படி நான் பார்க்குறேன்னா ஒரு இதுவரையும் பார்க்காத முகம் நம்ம ஊருக்கு வருது, பார்க்கணுன்னு கூடின முகம். நான் அப்படி தான் பார்க்குறேன். அந்த மாதிரி ஆட்களாக தான் நான் பார்க்குறேன். ரசிகரெல்லாம் பார்க்குறேன். அவங்க ஓட்டஸாக மாறாங்கன்னா அது ஜென்மத்துக்கு நடக்காது. எல்லாம் பால்வாடி பிள்ளைங்க ஓட்டாக மாற